மிக விரைவாக மத்திய அரசினுடைய அதிகாரிகள் அங்கே வந்து ஒரு முறை கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி இந்த பகுதியெல்லாம் ஒரு முறை மாநில அரசினுடைய அதிகாரிகளோடு பார்வையிட்டிருக்கிறாங்க. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை மத்திய அரசினுடைய பார்வையில் மிக வேகமாக வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எஸ்டிஆர்எஃப் நிதி 100% முழுமையா 944 crore. ஆரம்ப கட்ட 2000 கோடி கேட்டிருக்காங்க. அதுக்கு தேவையான பணம் இருக்கு. இந்த 2000 கோடி உங்களுக்கு தெரியும், மத்திய அரசினுடைய அதிகாரிகள் வந்து ஆராய்ந்த பிறகு மாநில அரசு அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுப்பாங்க, இவ்வளோ டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு மத்திய அரசு என்டிஆர்எஃப்ல ரிலீஸ் பண்ணும். ஆனால் எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஃபெசிலிட்டேட்டரா இருக்கும். 40 எம்பிக்கள் ஆளும் கட்சி கூட்டணி கையில் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் ஆக்கப்பூர்வமாக தமிழக மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன் இப்ப நீங்க கேட்ட கேள்வியினுடைய இன்னொரு பகுதி எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிரச்சனையை உருவாக்குறாங்க. அந்த பிரச்சனைக்கு தீர்வும் பாரதிய ஜனதா கட்சி. உதாரணத்திற்கு டங்ஸ்டன் மைனிங். இந்த டங்ஸ்டன் மைனிங் நீங்க பாருங்க, இந்த அரிட்டாப்பட்டி பிளாக், நாயக்கர்பட்டி அரிட்டாப்பட்டி பிளாக்ல மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு எழுதுறாங்க. செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி 2023 15/9/2023 எழுதுறாங்க, இந்த மாதிரி வந்து நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் பிளாக் ஆக்ஷன் பண்ணணும். தமிழக அரசு இதுவரைக்கும் சொல்றாங்க, நாங்க சொல்லவே இல்லை. 8/2/2024 அதாவது பிப்ரவரி மாசம் 8ஆம் தேதி 2024 தமிழக அரசு டங்ஸ்டன் மைனிங் பிளாக்கை பத்தி டீடைல்டு இன்புட் மத்திய அரசு கொடுக்கறாங்க. யார் கொடுக்கறாங்க, அதிகாரி பேரு கூட இருக்குங்க, நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அந்த அதிகாரி மேல இவங்க எல்லாம் தாவுவாங்க தமிழக அரசு. அதன் பிறகு அந்த இன்புட் எல்லாம் வச்சுதான் மத்திய அரசு 2வது டிரான்ச்சே 4வது டிரான்ச்சேல இந்த மைனிங்கை கொண்டு வர்றாங்க. பிரிஃபர்ட் பிட்டர் நவம்பர் 7ஆம் தேதி 2024 வர்றாங்க. இதெல்லாம் ஆன பிறகு 10 மாதம் கழித்து பிரச்சனையான பிறகு தமிழக அரசு என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்க. கிட்டத்தட்ட 1 வருடம் 2 மாத காலம் இருந்தும் கூட எங்கேயும் கூட அப்ஜெக்டே பண்ணலீங்க, எங்கேயும் கூட வேண்டாம் என்று சொல்லல. அதற்கும் ஆக்கப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஒரு தீர்வை கொடுக்கிறோம். நேற்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை நம்முடைய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களும் நானும் சந்தித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பேசியிருக்கின்றோம். விரைவில் நல்ல முடிவு வர இருக்குதுங்க. அதனால் சகோதரிக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, இன்னைக்கு திமுக இவ்வளவு எம்பிக்கள் பலத்தை வைத்தும் கூட அரசியலுக்காகத்தான் பயன்படுத்துகின்றார்களோ தவிர ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்களை பயன்படுத்தவில்லை என்பது எங்களுடைய தொடர் குற்றச்சாட்டா இருக்கு. கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு வந்து இந்த